பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். இந்த பெண்கள் சிறப்பு வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவருடைய வழிநடத்துதலும் நிறைவான நன்மைகளும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்னும் சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிறதான எங்கள் நல்ல வல்ல கடவுளே, சுவாமி, இந்த காலை வேலைக்காக எங்களை ஒன்று கூடி கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக தகப்பனே, இந்த சிறப்பு பெண்கள் நியாயரை உடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். சுவாமி, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுராஜா தகப்பனே, இந்த நேரத்தில் சுவாமி ஒரே வண்ணமாக தகப்பனே வந்து உம்மை கூடி தகப்பனே மகிமைப்படுத்திருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் நீ ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தகப்பனே ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து எங்களை தாங்கி வழிநடத்த கிருபைக்காக நன்றி சாமி. தகப்பனே, இன்றைக்கு எடுக்கப் போகிற இந்த சத்தியத்தை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஷீலாமாவும் உடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். தகப்பனே, இந்த ஆராதனை நடத்த எங்கள் பெண்களாகி எங்களை அங்கீகாரம் கொடுத்து நீ கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தொடக்கம் முதல் முடிவு பரியாத எங்களோடு கூட இருந்து தாங்கி வழி நடத்த வேண்டுமென்று மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த சிறப்பு பெண்கள் ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலைகளிலே 5ஆம் பாமாலை எல்லாம் சிருஷ்டித்த நமது தயாபர பிதாவுக்கு என்ற பாடலை யாவரும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கு என்று எழுந்திருந்து பாடுவோம்.
நாம் நின்றபடியே கடவுளை தொழுது கொள்ளுவோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுக்குலத்தை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராயிருக்கிறார். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவது. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. நாம் யாவரும் முழங்கார் படியிட்டு ஜெபம் செய்வோம். ஜெபம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவியானவரே கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நாம் யாவரும் முழங்கார் படியிட்டு நம்மை நாமே சோதித்தறிந்து நமது பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கை செய்வோம். கர்த்தரை நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதித்து அறிந்து நமது பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கை செய்வோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்பெற்றிருக்கிறார். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். பெண்கள் ஞாயிறுக்கான தொடர்ந்து சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்போம். சிறப்பு ஜெபம். கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கும் அழகான பன்முக தன்மைக்கும் ஒவ்வொரு பெண்ணும் எங்கள் சமூகத்திற்கு கொண்டு வரும் தனித்துவமான வரங்களுக்கும் அனுபவங்களுக்கும் நன்றி செலுத்தி இன்று நாங்கள் உமது சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எல்லா வயதினரிடையும் நாங்கள் சமாதானமாய் இருக்க ஜெபிக்கிறோம். மெய்யான அமைதி என்பது புரிதல், பச்சாதாபம் மற்றும் இரக்கத்துடன் தொடங்குகிறது என்பதை உணர்கின்றோம். நம்மில் பிரிவினையை கொண்டு வருகின்ற காரியங்கள் மற்றும் தடைகளை உடைக்கவும் எங்களை வழி நடத்துபவர்களின் ஞானத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் எங்கள் இருதயங்களை திறந்தருள எங்களுக்கு உதவி புரியும். அமைதிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் நாங்கள் ஒருமித்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இவ்வுலகில் உமது அருளுக்கும் அன்பிற்கும் ஒரு சான்றாக அமையட்டும். நம்முடைய சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம்.
இரக்கமுள்ள ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்திருந்தும் பரிசுத்தமாய் வாழத் தவறிய எங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறோம். நீர் மனிதரை ஆணும் பெண்ணுமாக மட்டுமல்ல, அவர்களை உமது சாயலில் படைத்தீர் என்பதை அறிந்தும் பெண்களின் மாண்பை குறித்து மதிப்பவர்களாகவும் மறுக்கிறவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களது வரங்கள், தாளந்துகள், திறமைகள் ஆகியவைகளை நாங்கள் கனம் பண்ணவில்லை. பெண்களின் ஆற்றலை அங்கீகரிக்க தவறி அவர்களை மனதளவில் காயப்படுத்தி இருக்கிறோம். எங்கள் தவறான மனப்பான்மையை ஒத்துக்கொள்ள மறுத்திருக்கிறோம். தேவ ஞானத்தை எரித்தவர்களாக உமது முகத்தை தேட மறுத்திருக்கிறோம். எங்களது தவறான சிந்தனைகளால் உமது சாயலை அலங்கோலப்படுத்தி இருக்கிறோம். இந்த எங்களது குற்றங்களையும் அறியாமையையும் எங்களுக்கு மன்னித்து எங்களது சிந்தனையையும் செயலையும் சீர்படுத்தும்படி கெஞ்சுகின்றோம். நீர் விரும்புகிறபடி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்களில் இருக்கிற தேவ வரத்தை தூண்டிவிடும். எங்கள் அனைவரிடத்திலும் முன்னோர்களிடத்திலும் காணப்பட்ட விசுவாசத்தை எங்களிலும் வர்த்திக்க பண்ணும். நாங்கள் உமது சித்தத்தில் மகிழ்ந்து உம்முடைய வழிகளில் நடக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியும் கிருபையும் தேற்றலையும் நமக்கு தந்தல்வாராக. பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை தொடர்ந்து ஏறெடுப்போம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பொதுவான ஸ்தோத்திர ஜெபம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். எங்களை சிசுவதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதத்துக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்கொண்ட விலைமதியாகவும் கிருபைகளுக்காகவும் மகிமையிலும் என்ற நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்நாளெல்லாம் வாழ்நாளை மாற்றமல்ல, எங்கள் நடைக்கு புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவ செய்த உபாயம் எல்லாவற்றையும் உண்டு கொள்ளும் கருத்தையும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு மூலமாக வேண்டிக் கொள்ளணும். அவருக்கும் தேவருக்கும் பரிசாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். தொடர்ந்து நியாய பிரமாணத்தை ஏறெடுப்போம். நியாயப்பிரமாணத்தை ஏறெடுப்போம். நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் நீதிமொழிகள் 31:10-15 வரை. நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையை செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோടെ வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களை போலிருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் அது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின இரண்டாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை.
கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுதலினாலே என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாட முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். மாறி மாறி வாசிக்கும் சங்கீதத்திற்காக நாம் யாவரும் எழும்பி நிற்போம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 150. அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவரையும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. இன்றவாறே நற்செய்தி வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடகம் யோவான் 11ஆம் அதிகாரம் 30 முதல் 36 வரை. யோவான் 30:36. இயேசு என்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாக எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறை இடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடகம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. சபையார் யாவரும் அமர்வோம். இப்பொழுது பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக ஒரு சிறப்பு பாடல் பாடப்படும்.
திருமணம் ஒற்றுமையும் நல்லுறவையும் கொண்டாடுதல். ஒன்றியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. Two are better than one because they have a good reward for their toil. Ecclesiastes 4:9. ஒன்றியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். ஒன்றியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுக்கு பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. ஒன்றியாய் இருப்பதினாலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. Two are better than one because they have a good reward for their toil. Ecclesiastes 4:9. Two are better than one because they have a good reward for their toil. Ecclesiastes 4:9. ஒன்றியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. ஒன்றியாக இருப்பதும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தை அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. ஒன்றியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பதும் நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவருக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. ஒன்றியாய் இருப்பதிலும் இருவராய் கூடியிருப்பதே நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. ஒற்றுமையும் கல்லுவையும் கதாகுகள். பசகே 4:50. ஐக்கிய வைத்துக்கார். பிரைஸ் லார்ட் டு ஆல். விக்கும் அண்ணா. திருமணம் ஒற்றுமையும் நல்லுறவையும் கொண்டாடுதல். ஒன்றியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. ஆமேன். ஒன்றியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. ஒன்றியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்துக்கு பலன் அவங்களோட பிரயாசத்துக்கு அவங்களோட நல்ல பலன் உண்டு. பிரசங்கி 4:9. Two are better than one because they have a good reward for their toil. Ecclesiastes 4:9. Two are better than one because they have a good reward for their toil. Ecclesiastes 4:9. Two are better than one because they have a good reward for their toil. Ecclesiastes 4:9. Two are better than one because they have a good reward for their toil. Ecclesiastes 4:9. Two are better than one because they have good reward for their toil. Ecclesiastes 4:9. Two are better than one because they have a good reward for their toil. Ecclesiastes 4:9. திருமணம் ஒற்றுமையும் நல்லுறவையும் கொண்டாடுதல். ஒன்றியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. திருமணம் ஒற்றுமையும் நல்லுறவையும் கொண்டாடுதல். ஒன்றியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. ஒன்றியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. திருமணம் ஒற்றுமையும் நல்லுறவையும் கொண்டாடுதல். ஒன்றியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினாலே அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. Marriage, celebration of unity and partnership. Two are better than one because they have a good reward for their toil. Ecclesiastes 4:9. Two are better than one because they have a good
a good reward for the toil. Ecclesiastes chapter 4:9. Two are better than one because they have a good reward for their toil. Ecclesiastes 4:9. ஒன்றியால் இருப்படையும் இருவர் கூடி இருப்படையும் நலம். அவர்களுக்கு பேசட்டினால் நல்ல பலம் உண்டாகும். பிரசங்கி 4:9. ஒன்றியாய் இருப்பதிலும் இருவர் கூடில் இருப்பதிலும் நலம். அவர்களுக்கு பேசட்டினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. ஒன்றியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. நல்ல பலன் உண்டாகும். ஒன்றியாயிருப்பதும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. ஒன்றியாக இருப்பதினால் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. ஒன்றியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டு. பிரசங்கி 4:9. Marriage celebration of unity and partnership. Two are better than one, as they have a good reward for their toil. Ecclesiastes 4:9. Marriage celebration of unity and partnership. Two are better than one because they have a good reward for their toil. Ecclesiastes 4:9. Two are better than one because we have a good reward for their toil. Ecclesiastes 4:9. Two are better than one because they have a good reward for their toil. Ecclesiastes 4:9. Two are better than one because they have a good reward for their toil. Ecclesiastes 4:9. ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. Two are better than one because they have good reward for their toil. Ecclesiastes 4:9. இன்றைக்குரிய தலைப்பு திருமணம். சொல்லுங்க. திருமணம் ஒற்றுமையையும் நல்லுறவையும் கொண்டாடுதல். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. துதி ஆராதனைக்கு நேராக நாம் யாவரும் கடந்து செல்லுவோம். சத்தமா சொல்லுமா ஹல்லேலூயா. கடவுளை துதிப்பது என்பது எத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு உன்னதமான ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த காலவெளியிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தை திறந்து மனதார நம்ம அவரை துதிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான ஒரு பாடல், என் கூட இல்லாமல் நான் வாழ முடியாது என்கிற பாடலை எங்களோடு கூட இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் துதித்து பாடும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கரங்களை தட்டி உற்சாகமாய் என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் ஆண்டவரே நான் வாழ முடியாதப்பா. என் பக்கத்துல இருங்க ஆண்டவரே,
நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என்று சொல்லி எல்லா கரங்களும் தெளிவச்சாகமை துதித்து பாடி அவரை ஸ்தோத்தரிப்போமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. மறுபடி சொல்லுவோம், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான என் வாழ்க்கையை ஆண்டவரே வெளிச்சமாக மாற்றினீரே. உயிரற்ற வாழ்க்கையில ஆண்டவரே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தாப்பா என்று சொல்லி அவரை துதித்து பாடி அவரை ஸ்தோத்தரிப்போமா? எல்லாம் உற்சாகமே கரங்களை தட்டி இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. எல்லாம் சேர்ந்து வெளிச்சமானீரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. எல்லாம் கரங்களை உயர்த்தி வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாம் சொல்வே, பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்துகிற நேரத்துல அவர் தாயாய் இருக்கிறார். காயப்பட்ட நேரத்துல ஆண்டவரே தகப்பனாய் இருந்து என்னை நடத்துகிறே, உமக்கு நன்றி என்று சொல்லி பாடுவோமா? நல்லா உச்சமாய் கை தட்டலாமா? நிறைய பேர் நம்ம இருக்கிறோம், மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுவோமா? கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. தாயுமானீரே. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. எல்லா கரங்களும் உயர்த்தி அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்களான மனதார சொல்லுவோம். என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இருங்க ஆண்டவரே, பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதி நேரத்துல ஆண்டவரே வைத்தியராய் இருந்தீரே. சோதனை நேரத்துல ஆண்டவரே நண்பராய் இருந்தீரே. என் வைத்தியரும் நீரே, என் நண்பரும் நீரே என்று சொல்லி உணர்ந்தவர்களை நன்றி சொல்லி பாடுவோமா? வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே. சோதனை நேரத்தில் நண்பரானீரே. எல்லாம் சொல்லுங்க, அறிக்கை செய்வோம். வைத்தியரானீரே. சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியன் நீரே, வைத்தியன் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. மனதார சொல்லுங்க, என் வைத்தியன் நீரே, என்
வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அல்லேலூயா. மோசே மரித்து போனான். மரித்து போன பொழுது யோசுவா அப்படியே கலங்கி நிற்கிற பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எப்போ ஆண்டவர் கூட இருப்பேன் என்று வாக்களித்தாரோ அதன் பிறகு யோசுவாவுடைய வாழ்க்கையை நீங்க படித்து பாருங்கள், எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. பிரியமானவர்களே, கடைசி சரணத்தை நம்ம பாட போகிறோம். வியாதியின் நேரத்துல நமக்கு நல்ல வைத்தியர் இல்லையா? அன்புக்குரிய தேவனுடைய சோதனை நேரத்துல அவர் நண்பராய் இருந்தார் அல்லவா? உணர்ந்து நம்ம கரங்களை தொட்டி நம்ம பாட போகிறோம். நம்ம பாடுகின்ற பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நாம் துதிக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். உணர்ந்தவர்களை இந்த சரணத்தை நம்ம சேர்ந்து நம்ம பாட போகிறோம். வியாதி நேரத்துல எல்லாம் நல்லா கை தட்டி உற்சாகமாய். எத்தனை சோதனையான நேரங்கள், எத்தனை கண்ணீர் நிறைந்த பாதைகள், எல்லாவற்றிலும் நம்ம ஓடு கூட இருந்த ஆண்டு வருவர். உணர்ந்தவர்களை சரணத்தை தட்டி பாடுவோமா? வியாதியின் நேரத்தில் சத்தமா விசுவாசத்தோடு கூட சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் படுக்கை அல்லவா தேவன் நமக்கு துணையா இருந்தாரே. மனதார சொல்லுங்க, சோதனை நேரத்தில் நண்பரா. கரங்களை உயர்த்தி நீரே என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாம் நீங்கதானப்பா. என் வைத்தியன் நீரே, நண்பரும் நீரே, நண்பரும் நீரே, எனக்கெல்லாம் நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. 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 அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரு சில மணித்துளிகள், ஒரு 2 நிமிடம் நம்ம உள்ளத்தின் ஆழத்தை திறந்து நம்ம துதிக்க போகிறோம். அன்றைக்கு ஏசியா தீர்க்கதரிசி ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது ஒரு மகிமை நிறைந்த காட்சியை பார்த்தான். இந்த தேவனாகிய ஆண்டவர் உன்னதத்திலே சிங்காசனத்திலே அவர் வாசம் பண்ணுவதை, கேராவின்களும் சேராவின்களும் அவரை துதித்துக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்த்த பொழுது எல்லாரும் பரிசுத்தர் பரிசுத்தர் துதித்தது போல இன்னைக்கு இந்த காலவெளியில் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற தெய்வ ஜனமே, ஒரு 2 நிமிடம் நம்முடைய எல்லா 2 கரங்களை உயர்த்தி மனதார அவரை நம்ம ஸ்தோத்திரிக்க போகிறோம். எல்லாரும் அவரை நம்ம துதிப்போமா? பிரியமானவர்களே, கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளை திரும்பி பாருங்க. நேற்று இருந்தவர்கள் இன்னைக்கு இல்லாமல் போனவர்கள் எத்தனை பேர் உண்டு. ஆனாலும் அவருடைய கிருபை நம்மை தாங்கினதே, நாம் நிர்மூலமாகாதபடிக்கு அவருடைய கிருபை நம்மை பாதுகாத்ததே. எல்லாவற்றையும் நினைத்து உள்ளத்தின் ஆழத்தை திறந்து மனதார அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய வாழ்விலே செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து 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 ஆண்டவரே, நீர் மாத்திரம் ஆண்டவரே என் வாழ்க்கையில போதும் அப்பா என்று சொல்லி உணர்ந்தவர்களாய் நம்ம எல்லாரும் செய்து நம்ம பாடுவோமா? யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வமே, உம்முடைய தழும்புகளினாலே சுகமானேன் என்று சொல்லி எங்களோடு கூட இணைந்து பாடுவீங்களா?
உயர்த்தி சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும். எல்லாம் அறிக்கை செய்வோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். யெகோவா எலோஹே, சிருஷ்டிப்பின் தேவனே, உம்முடைய வார்த்தைகளினாலே வார்த்தையால் உருவாக்கினே. யெகோவா பரிசுத்த உன்னதனே, உம்மை போல வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் மறுபடி நிறைவை சொல்ல போகிறோம். யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னத தேவனே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானத்தை இந்த காலவெளியில எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நிறைவாய் பாடி நம்மை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா?
ரட்சிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினே. யெகோவா பரிசுத்தர் உன்னத தேவனே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீரே உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீரே உள்ளத்திலே. எல்லா கரங்களை உயர்த்தி எல்லா வரிக்கு செய்யுங்க நிறைவாக. இன்னொரு விஷயம் நிறைவாக. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லா உற்சாமை கரங்களை தொட்டி ஆண்டவரே நீர் மாத்திரம் அப்பா எங்களுக்கு போதும். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இந்த தெய்வக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தும் இந்த தெய்வக்காக, நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் வெறுமையாய் கடந்து போகாதபடி உம்முடைய நிறைவான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றுவீராக. தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பீராக. கண்ணீரோடு கூட விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரமாய் உம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் பாதையிலே கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். அமருவோம். ஜெபநிலையில் இருந்த படமாக பாடல் பாடுகின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் ஆயத்தப்படுவோம். உம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவினாலே எங்களை போஷித்தருளும் அப்பா. அடியேனே அதற்கென்று நீ தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா. இந்த சிறப்பு வழிபாட்டிலே பங்கு பெற்றிருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பெண்கள் ஞாயிறு வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கிற போதகரம் அவர்களுக்கும், பெண்கள் ஐக்கிய சங்கத்துடைய பொறுப்பாளர்கள், அதில் ஒவ்வொரு நாளும் பங்கு பெறுகிற ஜெபிக்கிற தாய்மார்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் அன்போடு கூட நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் இன்னும் உங்களை அதிகமாகவே ஆசீர்வதிப்பாராக. பெண்கள் ஞாயிறு என்று சொன்ன உடனே யாரை அழைக்கலாம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது, யாராவது ஒரு பெண்களை அழைத்து பேசலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற பொழுது போதகரமா சொன்னாங்க, பெண்களை குறித்து பெண்களாகிய நாங்களே சொன்னா நல்லா இருக்காது, பெண்களை குறித்து ஆண்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஆமீன் சொல்லுங்களேன். அவ்வளவுதானா? எங்களுடைய பெருமைகளை நாங்கள் சொல்லுவதை விட எங்களுடைய பெருமைகளை அனுபவிக்கிற ஆண்களாகிய நீங்கள் சொல்லுவதுதான் நலம் என்று சொன்னார்கள். எவ்வளவு சந்தோஷம் பாருங்களேன், எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்களேன், இல்லையா? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பெண்கள் என்று சொல்லுகிற பொழுது பல நேரங்களிலே நாம் சிந்திக்கிற ஒரு விஷயம், தொன்று தொட்டு நம்முடைய சமுதாயத்திலே காணப்படுகிற ஒரு காரியம், பெண்கள் பலவீனமானவர்கள். நிறைய பேர் சொல்ற வார்த்தை பெண்கள் பலவீனமானவர்கள், பெண்கள் துணிவற்றவர்கள், பெண்கள் தகுதியற்றவர்கள் என்று பல நேரங்களிலே இன்றைக்கு இந்த சமுதாயம் இவர்களை பார்த்து சொல்லுகிறது என்று சொல்லுவதை விட நாமும் அவ்விதமாய்த்தான் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நல்ல கவனமாக பண்ணீங்க. பெண்கள் என்றால் சொல்லுகிறதை அப்படியே அவர்கள் செய்வார்கள், நம்மை எதிர்க்க மாட்டார்கள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம்.
சொன்ன உடனே நீங்களே ஆமைன்னு சொல்லலை, அப்பயே தெரிஞ்சிருச்சு எனக்கு. அப்படிதானே? அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த பெண்களுடைய வாழ்வை குறித்து நான் சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு பெண்ணானவள் வீட்டிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற இந்த வழிபாட்டிலும் சரி, திருச்சபையிலும் சரி, முக்கிய பங்கு வகிக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் பெண்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு பெண்ணானவள் எப்படியாக இருக்கிறாள் என்பதை திருமறை சார்ந்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, ஒரு பெண் என்பவள் மகளாக, சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு பெண் என்பவள் மகளாக, இரண்டாவது ஒரு பெண் என்பவள் சகோதரியாக, மூன்றாவது ஒரு பெண் என்பவள் மனைவியாக, அடுத்தபடியாக நான்காவதாக ஒரு பெண் என்பவள் மருமகளாக, ஐந்தாவது ஒரு பெண் என்பவள் தாயாக, அடுத்தபடியாக மாமியாராக, கடைசியாக பாட்டியாக. உண்மைதானே? இன்றைக்கு இதை குறித்து தான் நான் சொல்ல போகிறேன். நல்ல கவனமாக கவனிங்க. முதல்ல வார்த்தை நல்ல கவனம். ஒரு பெண் என்பவள் மகளாக, சகோதரியாக, மனைவியாக, மருமகளாக, தாயாக, மாமியாராக, நிறைவாக பாட்டியாக இந்த சமூகத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, அவர்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் திருமறையிலிருந்து ஒரு உதாரணத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். முதல் குறிப்பு என்னவென்று சொன்னால், நான் யோசித்து பார்க்கிற பொழுது, ஒரு பெண் மகளாக என்று சொன்னவுடனே என்னுடைய மனதிலே தோன்றின ஒரு ஆழமான காரியம் என்னவென்று சொன்னால், நல்ல ஒரு மகள் என்பதற்கு யாரை குறித்து சொல்லலாம் என்று சொன்னவுடனே என்னுடைய மனதிலே நினைவிலே வந்த ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நியாயாதிபதியுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாமா? பக்கம் 318 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால், அங்க சொல்ற வார்த்தையை கவனிங்க, என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரித்தாகுக. நல்லா யோசித்து பாருங்களேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நான் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எப்தாவுடைய மகளை குறித்து சற்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது தன்னுடைய தகப்பன் ஒரு பொருத்தனை செய்கிறான். அம்மோன் புத்திரரை ஒருவேளை ஆண்டவர் எங்களுடைய கைகளிலே ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், என் வீட்டு வாசற்படியிலிருந்து வருகின்ற முதலாவது வருவதை உமக்கு சர்வாங்க தகன பலியாக நான் கொடுக்கிறேன் என்று பொருத்தனை செய்த பொழுது, நல்ல கவனமாக கவனிங்க, இங்கே வேத வசனம் அழகாய் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்க கவனிச்சு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, வேத வசனத்தை நீங்க நல்ல வாசத்தை நீங்க தொடர்ந்து அந்த வீட்டு பகுதியில் நீங்க வாசத்தை பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த வாசிங்க. 35ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மடியவும் கலங்கவும் பண்ணுகிறான் என்று சொன்னார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நீங்க நல்ல கவனமா நீங்க கவனிச்சு பார்க்கிற பொழுது அவ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, 39ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 மாதம் முடிந்த பிறகு தன் தகப்படத்திற்கு திரும்பி வந்தால், அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். நல்ல கவனிங்க. முதலாவதாக பார்க்கிற பொழுது பெண்ணினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற மகளாக இன்றைக்கும் நம்முடைய வீட்டிலே நம்முடைய பிள்ளைகள் இருப்பது என்பது எவ்வளவு ஆச்சரியம் அல்லவா? ஹல்லேலூயா. இல்லையா? நம்ம வீட்டில் பெண் பிள்ளை இருந்தா தகப்பனுடைய வார்த்தைகளை அப்படியே கீழ்ப்படிவதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா?
இங்கே வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது தன்னுடைய தகப்பன் செய்த பொருத்தனைகளை மகளிடத்திலே சொல்லுகிற பொழுது அந்த மகள் அதை மறுக்காமல் அப்படியே தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற நல்ல மகளாக எப்தாவுடைய மகள் இருந்தாள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலவெளியில உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். இன்னைக்கு ஒரு பெண் பிள்ளையானவள் என்பவள் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற நல்ல மகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இல்லையா? அதனால தான் நாங்கள் என்னைக்குமே ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகளுக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னா, எப்பொழுதுமே பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், ஆண் பிள்ளை என்றால் வரவு என்றும் பெண் பிள்ளை என்றால் செலவு என்று சொல்லி நினைக்கிற இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுங்க சொல்லுங்க? ஆண் பிள்ளை பிறந்தவுடனே ஆண் பிள்ளையா அப்படின்ற காலம் மாறி பெண் பிள்ளை பிறந்தவுடனே இன்றைக்கு மகிழ்வோடு கூட கொண்டாடுகின்ற காலம், மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொள்ளுகின்ற காலம் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு விஷயம் நல்ல கவனமாக பண்ணிங்க. ஒரு பெண்ணானவள் தகப்பனுக்கு கீழ்ப்படுகின்ற, தகப்பனுடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல மகளாக இன்றைக்கும் அவர்கள் நீங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அப்படி நான் முதலாவதாக பார்க்கிற பொழுது எப்தாவுடைய மகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். எப்பொழுதுமே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய பிள்ளைகளும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் வளர்க்கப்பட வேண்டும். நல்ல கவனிங்க. பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதை இந்த காலவெளியில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாலிப பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கோங்க. நிறைய வாலிப பிள்ளைகள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க என்ன செஞ்சீங்க எனக்கு? எவ்வளவு கடினப்பட்டு உங்களை படிக்க வைத்தாலும், தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தாருந்தாலும், இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தை, பெற்றோர்களை பார்த்து என்ன செய்தீர்கள் கேட்காதீங்க. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எப்தாவுடைய மகளை போல கீழ்ப்படுகிற மகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளியிலே இந்த பெண்கள் சிறப்பு வழிபாட்டு ஞாயிறிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை மகிழ்ந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ முதலாவதாக சொல்லுங்க பார்க்கலாம், தகப்பனுக்கு கீழ்ப்படியும் மகளாக இன்றைக்கு பெண்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது குடும்பத்தை, உடன் பிறந்தவர்களை நேசிக்கிற சகோதரியாக. இரண்டாவது என்னதுங்க? உடன் பிறந்தவர்களை நேசிக்கிற சகோதரியாக. வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை. வந்து அவளை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நல்ல கவனமாக பண்ணீங்க. வேதத்திலே பார்க்கிற பொழுது 2 சகோதரிகள் இருந்தார்கள். ஒன்று மார்த்தாள், மற்றொருவள் என்னதுங்க? மரியாள் என்று சொல்லி இந்த மூவருமே சகோதர அன்பிலே நிலைத்திருக்கிறதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நல்ல கவனமாக பண்ணீங்க. தன்னுடைய சகோதரனுடைய இழப்பை இந்த சகோதரிகளால் என்ன செய்ய முடியலங்க? தாங்க முடியல. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நம்ம வீட்டிலையும் பார்க்கிறோம் இல்லையா? நம்ம வீட்டில் ஏதாவது நம்முடைய உடன் பிறந்தவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்படின்னா இந்த பெண் பிள்ளைகள் துடிக்கிற துடிப்பு இருக்கு, பார்த்தீங்களா? இல்லையா? உண்மைதானே? அன்புக்குரியவர்களே, நல்ல கவனமாக கவனிங்க. நான் எப்பொழுது சொல்ற வார்த்தை, இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்ற வார்த்தை நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த வார்த்தையை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, தன் சகோதரன் மீது இந்த சகோதரிகள் வைத்திருக்கிற அந்த அன்பை பார்த்து என் ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதானே உண்மை. அதுதாங்க உண்மை. பல நேரங்களில் யோசிக்கிற விஷயம், இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லிவிடுவோம். இயேசு லாசரோக்கு நெருங்கியவர்கள் என்றதனாலே கண்ணீர் விட்டார் என்பதை விட, தன்னுடைய சகோதரன் மீது இந்த பெண் பிள்ளைகள் சகோதரிகள் வைத்திருக்கிற அன்பை பார்த்து பூரித்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இயேசு கண்ணீர் விட்டார் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது
ஒரு பெண் பிள்ளை என்பது தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படுகிற மகளாக இருக்கிறார்கள். ஆகவே உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். ரெண்டாவது, தன்னுடைய உடன் பிறந்தவர்களை நேசிக்கிற அந்த அன்பு இருக்கு. பார்த்தீங்களா? புகுந்த வீட்டுக்கு போனாலும் என்ன பண்ணுவாங்க? புகுந்த வீட்டுக்கு போன உடனே ஆண்கள் எல்லாரும் குடும்பத்தை மறந்துடுவாங்க. ஆனால் பெண் பிள்ளை ஆகிய நீங்கள் புகுந்த வீட்டிற்கு கடந்து போனால் கூட எப்பொழுதும் உங்களுடைய நினைவுகள் எல்லாம் உடன் பிறந்தவர்களை குறித்தும் பெற்றோர்களை குறித்துமே இருக்கும். உண்மைதானே? நீங்களாம் உட்காந்துருக்க அது ஏன் பாஸ்டர் நினைவுபடுத்துறீங்க? இப்பெல்லாம் அதெல்லாம் நினைக்க முடிகிறதா? இப்பெல்லாம் நினைச்சா அப்படிலாம் நாங்கள் போக வேண்டிய நேரத்துக்கு போக முடியுதா என்கிற ஏக்கம் உங்கள் முகத்தில் நல்லாவே தெரியுது. கர்த்தர் உங்களுடைய சோகத்தை கர்த்தர் மாற்றுவாராக. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா எத்தனை பேர் ஆமீன் சொல்றாங்க? பார்த்துக்கோங்க ஐயா. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது, இந்த பெண்களை குறித்து சொல்லுகிற பொழுது, முதலாவதாக பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற மகளாக, இரண்டாவதாக உடன் பிறந்தவர்களை நேசிக்கிற சகோதரியாக, மூன்றாவதாக பார்க்கிற பொழுது, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வேதத்தை நீங்க வீட்டில் வாசித்து பார்க்கும்போது மூணாவது ஒரு காரியம் அபிகாயில். இந்த அபிகாலை குறித்து சொல்லுகிற பொழுது கணவனுடைய சூழ்நிலையை உணர்ந்து உதவி செய்கிற மனைவியாக, நல்ல கவனிங்க, மூணாவது மனைவியாக வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. அபிகாளுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கிற பொழுது அங்கே தாவீது தன்னுடைய கணவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆட்களை அனுப்புகின்ற பொழுது அங்கே ஞானமாய் செயல்பட்டு தடுத்து நிறுத்தி தன்னுடைய கணவனுக்கு உதவி செய்கிற மனைவியாக இந்த அபிகாயில் இருப்பதை கவனித்து பாருங்கள். அப்படின்னு என்னத்துங்க? ஒரு பெண் என்பவள் மூணாவது என்ன தெரியுமா? சூழ்நிலைகளை உணர்ந்து கணவனுக்கு உதவி செய்கிற மனைவியாக இன்றைக்கு ஒரு பெண் என்பவள் விளங்கி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த குடும்பம் யாரால் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்னதுங்க? ஒரு பெண்ணால் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஒரு கவிஞன் அழகா சொல்வாரு, ஒரு பெண்ணை குறித்து எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, வேரோடு பிடுங்கி எங்கே நட்டாலும் பெண் என்பவள் வளருவாள். என்ன சொல்றாருங்க? வேரோடு பிடுங்கி ஒரு பெண்ணை எங்கே நட்டாலும் அவள் வளருவாள். அப்படிப்பட்ட சிறப்பு இந்த பெண்மைக்குரியது என்று சொன்னார். சற்று யோசித்து பாருங்களேன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதும்போது ரொம்ப அழகா எழுதுறாரு. இந்த பெண்ணை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ஒரு வாக்கியத்தை அவர் எழுதுகிறார். எப்படி எழுதினா? அர்ப்பணிப்பை வாழ்வாக்கி. சொல்லுங்க பார்க்கலாம். அர்ப்பணிப்பை வாழ்வாக்கி, ஆற்றலை ஆளுமையாக்கி, அன்பை காணிக்கையாக்கி, உயிரை பணயமாக்கி, உயிருக்குள் உயிரை சுமப்பவள் பெண் என்று எழுதுகிறார். எவ்வளவு ஆச்சரியம் இல்லையா? நான் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். அர்ப்பணிப்பை வாழ்வாக்கி, ஆற்றலை ஆளுமையாக்கி, அன்பை காணிக்கையாக்கி, உயிரை பணயமாக்கி, உயிருக்குள் உயிரை சுமப்பவள் பெண் என்று அவளுடைய சிறப்பை குறித்து சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சிறப்பு வழிபாட்டிலே கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு சொல்லுகிற முதல் வார்த்தை அதுதான். பெண் என்பவள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற மகளாக, உடன் பிறந்தவர்களை நேசிக்கிற சகோதரியாக, உணர்ந்து உதவி செய்கிற மனைவியாக, கணவனுக்கு சூழ்நிலைகளை உணர்ந்து உதவி செய்கிற மனைவியாக அவள் இருக்கிறாள். நான்காவதாக பார்க்கிற பொழுது வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. நீங்க வீட்டில் போய் அபிகாயில் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அடுத்தபடியாக பார்க்கிற பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நேரத்தை கருதி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரூத்துடைய புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? பக்கம் 334வது வசனம். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். நல்ல கொண்டீங்க. 4வது எப்படிப்பட்டவங்க? முதலாவது மகள் சொன்னேன், 2வது சகோதரி, 3வது என்னதுங்க? உணர்ந்து உதவி செய்கிற மனைவியாக, 4வதாக மருமகள். நல்ல கவனமாக பண்ணீங்க. இன்னைக்கு பார்க்கிற பொழுது கணவனுடைய உறவுகளை விட்டு செல்லாத மருமகள். இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆண்கள் பக்கம்லாம் என்னை பார்த்து கேட்குறாங்க, ஐயா ஐயா இன்னைக்கு எல்லாம் அப்படி இல்லையா சூழ்நிலைமை? இன்னைக்கு சூழ்நிலைமை மாறிடுச்சு. இந்த பெண்கள் வழிபாட்டிலே இந்த சூழ்நிலைகள் நீங்கள் மாற்ற வேண்டும். நல்லா கொடுக்கிறீங்க. ஒரு ரூத்தை போல நீங்கள் நானும் மாற வேண்டும்.
இந்த ரூத்துடைய வாழ்வை பார்க்கிற பொழுது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மருமகள் என்ற உடனே நமக்கு நிறைவு வர வேண்டியது யாருங்க? ரூத்து தான். நல்ல கவனிங்க. தன்னுடைய கணவருடைய உறவுகளை விட்டு விலகாத மருமகளாய் ரூத்து வாழ்ந்ததை போல உறவுகளை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்குதுங்க? சொல்லுங்க. பெண்களாகிய உங்களுக்கு இருக்குதுங்க. பெண்களாகிய உங்களுக்கு இருக்கிறதுங்க. அன்புக்குரியவர்களை, நாலாவதாக பார்க்கிற பொழுது உறவுகளை விட்டு விலகி செல்லாத மருமகளாக பெண்கள் இன்னைக்கு இருந்தார்கள். இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. நான் நிறைய வீடுகளுக்கு நான் சந்திக்கும் போது பார்க்குற ஒரு விஷயம், நல்லா கவனமாக பண்ணீங்க. உங்கள் பெற்றோரை தனியாக என்ன செய்யாதீங்க, வேறு ரூமில் நீங்கள் என்னதீங்க, வேறு இடத்துல வைக்காதீர்கள். உங்களோடு கூட உங்கள் அருகிலே வைத்து பார்த்து கொள்ள வேண்டும். நல்லா கவனமாக பண்ணீங்க. இன்னைக்கு நிறைய வீடுகளை சந்திக்கிற பொழுது, அந்த காட்சிகளை பார்க்கிற பொழுது என் உள்ளமெல்லாம் வேதனைப்படுகிறது. ஒரு நாள் நீங்களும் அதே நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் உங்களையும் அருகில் வைத்துக் கொள்ளாமல் தூரமாக வைத்துக் கொள்ளுகிற நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். மறந்துடாதீங்க. நம்ம பெற்றோரை நம்ம பக்கத்தில் வச்சு பார்க்கணுங்க. நம்ம பிள்ளைகளாக இருக்கிற பொழுது எந்த அருவருப்பும் பார்க்காமல் நம்மை வளர்த்தார்கள் அல்லவா, நம்மளை உருவாக்கினார்கள் அல்லவா, அந்த உணர்வு எப்பொழுதும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. அதை தேவன் நம்மிடத்தில் அதை அதிகமாக எதிர்பார்க்கிறார். அப்போ முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற மகளாக, உடன் பிறந்தவர்களை நேசிக்கிற சகோதரியாக நீங்கள் இருக்க வேண்டும். கணவனுக்கு என்ன செய்கிறங்க, உதவி செய்கிற மனைவியாக இருக்க வேண்டும். உறவுகளை விட்டு செல்லாத மருமகளாக இருக்க வேண்டும். நாலாவதாக பார்க்கிற பொழுது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது அங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? சுனமியாலை குறித்து சொல்லுகிற பொழுது அங்கே என்னதுங்க, பிள்ளையுடைய வாழ்வை குறித்து கவனம் செலுத்துகிற தாயாக, பிள்ளையுடைய வாழ்வை குறித்து கவனம் செலுத்துகிற தாயாக சுனமியால் அங்கே இருந்தாள். நல்ல கவனிங்க. அங்கே பிள்ளை மரித்து போன செய்தியை கேட்டவுடனே அந்த பிள்ளையினுடைய வாழ்வை குறித்து கவனத்தோடு கூட அவள் இருந்தாள். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? எலிசாவுடைய தன்னுடைய பிள்ளையுடைய வாழ்வுக்காக போராடுகிறாள். இன்னைக்கு அநேக பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக போராடுகிறதை நான் கண்கூடாக நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளாம் மறந்துடாதீங்க, வாலிப பிள்ளைகளெல்லாம் உங்க பெற்றோர் உங்களுடைய வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சுனமியாவை போல பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக போராடுகிற தாயை நீங்கள். அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு அதனால தான் இன்னைக்கு இந்த பெண்கள் ஞாயிறில் உங்களுடைய சிறப்பை குறித்து நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் நிறைய இடங்களில் பிரசங்கத்துக்கு போவேன், நிறைய கன்வென்ஷனுக்கு நான் போவேன். நான் சொன்னேன், அங்கே போய் நம்முடைய பெண்களை குறித்து நம்ம பேசுறதை விட நம்ம ஆலயத்தில் உங்களை குறித்து நான் பேசுவது எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சி அல்லவா, இல்லையா? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி என்று சொன்னால் மொத்தம் இப்போ எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன் நான்? 5 காரியங்கள். ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்க்கணும். 7 நாள், வாரத்தில் 7 நாட்கள், 7 நாட்களையும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கவனம் பண்ணிங்க. ஒவ்வொரு நாளுமே இந்த 7மே உங்களுடைய வாழ்வில் இருக்கிறது. நல்லா கவனமாக பண்ணிங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற மகளாக சொல்லுங்க. 2வது உறவுகளை நேசிக்கிற சகோதரியாக. 3வது உணர்ந்து கணவனுக்கு உதவி செய்கிற மனைவியாக. 4வது கணவனுடைய உறவுகளை விட்டு செல்லாத மருமகளாக. 5வது பிள்ளைகளுடைய வாழ்விலே கவனம் செலுத்துகின்ற தாயாக. 6வதாக பார்க்கிற பொழுது அதே இடத்துல யாருங்க மாமியார்னு யார் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும்? யார் வரணும் சொல்லுங்க? யார் வரணும்? நகோமி. நல்ல கவனமாக கவனிங்க. இன்னைக்கு மாமியார் மருமகள் உறவு எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்களேன், எப்படி இருக்கிறது? இன்றைக்கு பார்க்கிற பொழுது சிறிய தவறுகள் ஏற்பட்டாலுமே அந்த தவறுகளை பெரிதாக்கி இன்றைக்கு சண்டையிட்டுக் கொள்கிற காலகட்டத்தில் அன்றைக்கு மருமகளுடைய வாழ்வை குறித்து கரிசனையோடு கூட பார்த்த மாமியார் தான் இன்னைக்கு தேவை. சரிங்களா? உண்மைதானே? நல்லா யோசித்து பாருங்க. இந்த பூ வைக்கிற நிகழ்வு வருகிற பொழுது நான் பார்ப்பேன். அந்த பூ வைக்கிற நிகழ்வில் பார்க்கும்போது நிறைய பேர் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. அந்த பெண்ணுக்கு பூ வைக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதை பார்த்த உடனே எனக்கே மனசு வேதனையாக இருக்கும். அப்பா, இனி நீ மருமக கிடையாது, என் வீட்டுக்கு என்னதுங்க. எவ்வளோ பெரிய பொய் தெரியுமா அது? உடனே இவங்களுக்கு கோபம் வந்துடும். யாருக்குங்க? மாப்பிள்ளை வீட்டு இவங்களுக்கு கோபம் வந்துடும். அவர் என் பையன் மருமகன் கிடையாது, என்னதுங்க சொல்லுங்க. பாருங்களேன், பொய் சொல்றது எவ்வளோ போட்டி செய்கிறோம் பாருங்களா? இன்னைக்கு உறவுகள் அப்படிதான் இருக்குதுங்க. இன்னைக்கு உறவு அப்படிதான் இருக்கிறது.
பிரியமானவர்களே, ஆனால் நீங்க வேதம் சொல்லுகிறது பிள்ளையுடைய குடும்பத்தை நேசிக்கிற மாமியாராக ஒரு பெண் திகழ வேண்டும். அதுதான் பெண்களுடைய சிறப்பு. அந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாதுங்க. கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. கூட்டு குடும்பமாக இருக்கிற பொழுது எல்லாரையும் நேசித்து அன்போடு கூட அரவணைத்து வாழ்ந்து கொண்ட இந்த காலங்கள் மாறி இன்னைக்கு சூழ்நிலைகள் என்ன ஆயிடுச்சுங்க? மாமியார் உடைச்சா பார்த்தீங்களா? வசனத்தை கேட்டோம்னா சொல்லுவீங்களா? மருமகள் முடைச்சா நிலைமை எப்படி மாறிச்சு பாருங்களேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய மருமகளையும் மகளாக நினைத்து வாழுகிற ஒரு பழக்கத்தை நீங்கள் என்ன செய்யணுங்க? நீங்கள் உருவாக்கி கொள்ளுகிற பொழுதுதான் இந்த பெண்மையின் சிறப்பு இன்னும் என்னதுங்க வளர்ந்து கொண்டே இருக்கும். 4 விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். பிள்ளைகளுடைய குடும்பத்தை நேசிக்கிற மாமியாராக. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிக்கப்பட்ட அந்த நிருப பகுதியிலே 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது அதில் 4வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ம் 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 ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல கவனிங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளோ உன் தாகியாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். நல்ல கவனிங்க. கடைசியா 7வது பார்க்கிற பொழுது தலைமுறைகளை நேசிக்கிற பாட்டியாக. மகள்ல ஆரம்பிச்சு எங்க முடியுதுங்க? தலைமுறை தலைமுறையாக நேசிக்கிற பாட்டியாக நீங்கள் விலக வேண்டும். நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு தீமோத்தேயை பார்த்து, அப்பா உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் அது உனக்குரியது அல்ல, உன் தாயிடத்திலிருந்து வந்ததும் அல்ல, அதற்கு முன்பதாக உன் பாட்டியாகிய லோவிசாளிலிருந்து வந்தது என்றை நான் நம்புகிறேன். இன்னைக்கு எத்தனை பாட்டிமாருக்கு அப்படி இருக்கிறீங்க? எத்தனை பாட்டிமாருக்கு அப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க, எத்தனை பாட்டிமாருக்கு அப்படி இருக்கிறீங்க? இல்லையா? இருக்கணுங்க. உங்களுடைய விசுவாசம் நல்ல கவனிங்க. உங்களுடைய விசுவாசம் தலைமுறை தலைமுறையாக தாண்டி நிலைக்கிற ஒரு என்னதுங்க நல்ல ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும். கடவுள் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பேரு குழந்தைகளையும் நேசிக்கிற என்னதுங்க பாட்டியாக, பேரு குழந்தைகளை நேசிக்கிற ஒரு பாட்டியாகிய அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஒரு பெண் என்பவள் விளங்குகிறார். அதனால தான் இன்னைக்கு மனதார உங்களை நாங்கள் வாழ்த்து கொண்டோம், மனதார வாழ்த்து கொண்டோம். நீங்களும் திருமுறை நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த முன்மாதிரிகள் மேகம் போன்ற இந்த திரளான சாட்சிகளைப் போல நீங்களும் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலவெளியில் விரும்புகிறார். இந்த திரளான சாட்சிகள் மேகம் போன்ற திரளாய் இருக்கிற அவர்களைப் போல அல்ல, அடுத்து வருகிற தலைமுறை நம்மை குறித்து நம்முடைய பிள்ளைகள் சாட்சியாய் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. 7 காரியத்தை சொல்லியிருக்கிறேன், சொல்லி முடிக்கலாமா? முதலாவதாக பெண் என்பவள் முதலாவதாக பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற மகளாக. இன்னைக்கு பிள்ளைகளே, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற நல்ல மகளாக நீங்களும் வளர வேண்டும். 2வது உடன் பிறந்தவர்களை நேசிக்கிற சகோதரியாக. இன்றைக்கு ஒருவேளை உடன் பிறந்தவர்களுக்குள்ள ஒரு கசப்பு வேறுபாடுலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூக்கி கலந்து போட்டு உடன் பிறந்தவர்களை நேசிக்கிறவர்களாய் இன்றைக்கு மாற தேவன் அழைக்கிறார். 3வதாக கணவனுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து உதவி செய்கிற மனைவி. நல்ல கவனிங்க. மனைவி எப்படி இருக்கணும் தெரியுமா? கணவனுடைய சூழ்நிலைகளை புரிந்து உபத்திரமும் செய்கிறவர்களாக அல்ல. என்ன அமைதியா இருக்கிறீங்க? உதவி செய்கிறவர்களாக. அபிகாயில்கிட்ட என்ன பிடிச்சது தெரியுமா? எந்த நேரத்தில் வந்து பார்க்கறா, நாபாலுடைய சூழ்நிலை சரியில்லை, இப்போ பேசுனா நல்லா இருக்காது, அவர் நல்லா இருக்கும்போது பேசணும். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி பேசுறீங்க? போனவன குடும்பத்தில் போனவன எல்லாத்தையும் மூட்டையும் அவிச்சு விடுற மாதிரி என்ன பண்றீங்க? சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கு நிலைமை. இங்கே 3வதாக பார்க்கிற பொழுது கணவனுடைய சூழ்நிலைகளை அணுந்து உதவி செய்கிற மனைவியாக இருக்க வேண்டும். 4வதாக பார்க்கிற பொழுது கணவனுடைய உறவுகளை விட்டு செல்லாத மருமகளாய் இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்விலே கவனம் செலுத்துகின்ற தாயாக மாற வேண்டும். பிள்ளைகளை குடும்பத்தை நேசிக்கிற மாமியாராக இருக்க வேண்டும். கடைசியாக தலைமுறையாக நேசிக்கிற பாட்டியாக இந்த வாழ்வில் நாம் என்ன செய்யணுங்க? நம்முடைய வாழ்வை நிறைவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்களாய் மாற தேவன் இந்த காலவெளியிலே உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்து வழிநடத்துவாராக. தேவன் தாமே இந்த திருவசனத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆண்டவருடைய இறை வார்த்தையை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். சபையர் அமருவோம். இப்பொழுது சிறப்பு பாடல் பாடுகின்ற பொழுது பெண்கள் சங்கத்தினர் முன்பதாக வந்து பெண்கள் உங்களுடைய சிறப்பு கவர் காணிக்கைகளை முதலாவது நீங்கள் படைக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். எளிய நடையோடு மெலிந்த உடையோடும் வலம் வரும் குமாரத்தி, எளிய நடையோடும் மெலிந்த உடையோடும் வலம் வரும் குமாரத்தி, அவள் தீரு குமாரத்தி, அவள் தீரு குமாரத்தி.
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் படைத்திருக்கிற இந்த காணிக்கைக்காக நன்றி செலுத்திக் கொண்டோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிறைத்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். திருச்சபை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். பிரியமானவர்களே, நம்முடைய வருகின்ற 28/7/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி அளவிலே வழக்கம் போல பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். 31/7/2026 வெள்ளி மாலை 6:30 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும் என்பதையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். 1/8/2026 அதிகாலை 6 மணிக்கு ஆகஸ்ட் மாத 1ஆம் நாள் திருவிருந்து வழிபாடு நடைபெறும். ஆகவே தொடக்க நாளிலே நடைபெறுகின்ற அந்த திருவிருந்து வழிபாட்டிலே நீங்கள் உற்சாகமாக குடும்பமாக பங்கு பெறும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை 66வது வருடாந்திர அருட்பணி பண்டிகை விற்பனை விழாவானது நம்முடைய OCPM வளாகத்தில் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற இருக்கிறது. தலைமை மற்றும் சிறப்பு செய்தி நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள். ஆகவே நம்முடைய திருச்சபை மக்கள் அதற்காக ஜெபிக்கும்படியாக அந்த விற்பனை விழாவிலே நீங்கள் பங்கு பெறும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அந்த விற்பனை விழாவை முன்னிட்டு இன்றைக்கு ஆலய ஆராதனை முடிந்த பிறகு நம்முடைய வாலிப ஐக்கிய சங்க கூடுகையானது ஸ்டால்கள் அமைத்திருக்கிறார்கள். ஆகவே உற்சாகமாக நீங்கள் அதில் பங்கு பெற்று பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாகவும் அதில் வருகின்ற காணிக்கையானது HMS திருப்பணிக்காக பயன்படுத்தப்படும் என்பதையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல வருகிற 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாகவும் வாலிபர்கள் கூடுகையின் மூலமாகவும் சண்டே ஸ்கூல் அனைவருமாக இணைந்து ஸ்டால்களை அமைக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அன்றைய தினத்தில் நீங்கள் உற்சாகமாக அனைத்து ஊழிய குழுக்களும் இதில் பங்கு பெறும்படியாக, திருச்சபை மக்களும் இதில் உற்சாகமாக நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்டால்களை அமைத்து இந்த திருப்பணிகளை தாங்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வார காணிக்கை விவரம்: கை காணிக்கை 10,380, சந்தா 17,100 ரூபாய், ஸ்தோத்திர காணிக்கை 3,550. திருமுழுக்கின் மூலமாக விரைவாக வந்து பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வராதவர்கள் அவர்களுடைய உறவினர்கள் வந்து பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல் பரிசு ஜி பெட்டிஷியா, அமலா ஐசக் சாமுவேல், வி செல்வா, ஜே ஆலிஸ் துரைசிங், ஸ்டெல்லா ஞானோதயன், டேவிட் ஜெயச்சந்திரன், டேனியல் ராஜேஷ், சுவாசினி கனகராஜ், ரூத் ஜோஸ்வா பிரின்ஸ், ஜாய்ஸ் சார்லஸ், ரெபேக்கால் ஜான். இரண்டாவது பரிசு பெற்றவர்கள் கலைச்செல்வி வனராஜன், ஜபஸ்தி ஜெபராஜ், மலர்கொடி, சோனியா வில்சன், குளோரி சலோமி விக்டோரியா, சங்கீதா டேவிட், ஷீலா செல்வ புனிதா, ஜெனிதா ராஜன். வாங்காதவர்கள் ட்ரெஸரியிடம் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களை தொடர்ந்து நம்முடைய நன்றி செலுத்தி ஜெபிப்போம். ஒவ்வொரு ஜெபக்குறிப்புக்கு பின்னரும் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா என்ற பாடலின் முதல் அடியை மட்டும் பாடுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவோம். திருச்சபையின் அனைத்து திருமண்டலங்களிலும் உள்ள பெண்களுக்காகவும், பெண் ஆயர்களுக்காகவும், வேதாகம பெண்களுக்காகவும், ஆலய பணியாளருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவோம். நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்த அருள் பணியாளர்களுக்காகவும், திருச்சபை தொண்டர்களுக்காகவும், பெண் தலைவர்களுக்காகவும் மற்றும் சகோதரிகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும்
அதிலும் குறிப்பாக மதுரை, ராமநாதபுரம், திருவனந்தபுரம் நமது திருச்சபையிலிருந்தும் பல்வேறு துறைகளில் பணியாற்றுகிற அனைத்து பெண்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. நமது ஆலயத்தின் பெண்கள் ஐக்கிய குழுவிற்காகவும் அவர்களின் சிறப்பான செயல்பாடுகள், ஊழியங்கள், கூறுகைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. கடந்த ஆண்டிலே துவக்கப்பட்ட நமது பெண்கள் ஐக்கிய சங்க பல்நோக்கு மையத்திற்காக அதன் பணிகளிலே ஆண்டவர் தந்து வருகின்ற வளர்ச்சிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து இறைவழி சேர்ந்த பெண் அர்ப்பணிப்பிற்காக, திருச்சபை தொண்டர்களுக்காக, நாட்டின் தலைவர்களுக்காக மற்றும் சகோதரிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நமது மன்றாட்டுகளை ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கு பின்னரும் ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் என்ற பாடலின் பல்லவியை பாடுவோம். நமது பேராயரம்மா மகாகணம் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகர் ஐயா அவர்களுக்காகவும், பேராயரம்மா திருமதி மேரி அவர்களுக்காகவும், அவர்களுக்கு ஆண்டவர் தருகின்ற தரிசனங்கள், திட்டங்கள் வழியாக நமது பேராயம் மற்றும் பேராய பெண்கள் ஐக்கிய ஊழியங்களில் வளர்ச்சி ஏற்படும்படியாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம் என்பதை உணர்த்தும் அநேக பெண்கள் நம்முடைய திருச்சபையிலும் திருமண்டலத்திலும் ஆர்வத்துடன் ஊழியத்தில் ஈடுபட, ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணிக்க ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. நமது திருச்சபையில் நடைபெறும் பெண்கள் ஐக்கிய சங்க ஊழியங்களுக்காகவும், அவ்வூழியங்கள் சிறப்பாக நடைபெற்று அதன் மூலம் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. பொறுப்பாளர்கள், ஊழியராக செயல்படுகின்ற வேதாகம பெண்கள், பாலப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெண்கள் பல்நோக்கு மைய பணிகளின் வழியாக திருச்சபைகள், பள்ளிகள் மற்றும் பெண்கள் மேம்பாட்டிற்கான முயற்சிகளிலே வளர்ச்சி ஏற்பட ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. நல்வாழ்விற்காக
குழந்தைகள், ஆதரவற்ற விதவைகள் ஆகியோரின் நல்வாழ்விற்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. தேச மக்கள், போரினால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைன் தேச மக்கள், கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூர் மாநில மக்களுக்கு பாதுகாப்பும் அவர்கள் அச்சமின்றி வாழும்படியாக வன்முறை நீங்கி சமாதானம் ஏற்பட ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. நமது சபை குருவானவர் அம்மா அவர்களது குடும்பத்திற்காக, அவர்கள் செய்யும் அனைத்து ஊழியங்களுக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. நமது திருச்சபை குடும்பங்களில் உள்ள முதியோர்களுக்காக, சுகவீனமானவர்களுக்காக, நமது திருமண்டலத்தின் மூலமாக நடைபெறும் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் உண்டு உறைவிட பள்ளிக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. கொத்தடிமைகளாக பணி செய்யும் பெண்கள், சிறையில் கைதிகளாக இருக்கும் பெண்கள், மனவேதனையோடு கலங்கி நிற்கும் பெண்களுக்காக ஜெபிப்போமாக. உடன்படிக்கை ஜெபத்திற்காக சபையார் யாவரும் எழுந்து நிற்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்லுகின்ற உடன்படிக்கை ஜெபத்தை நீங்கள் திரும்ப பின்பதாக கூறும்படியாகவும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். யாவரும் சேர்ந்து சொல்லவும். நான் எனக்கல்ல, உமக்கே சொந்தம், உமக்கு சித்தமானதை செய்யவும், உமக்கு சித்தமானவர்களோடு இருக்கவும், நற்செயல்களை செய்யவோ அல்லது துன்பங்களை சகிக்கவோ, உமது பணிக்கென்று பயன்படுத்தப்படவோ பயன்படுத்தப்படாமல் இருக்கவோ, உயர்த்தப்படவோ தாழ்த்தப்படவோ நிரப்பப்படவோ வெறுமையாக்கப்படவோ எல்லாம் உடையவர்களாகவோ யாதும் மற்றவர்களாகவோ எதுவானாலும் உம்முடைய விருப்பப்படியேயும் உமது தீர்மானத்தின்படியேயும் நடப்பேன் என்று எல்லாவற்றையும் உமக்கு பூரணமாகவும் மனமுவந்தும் ஒப்படைக்கிறேன். மகிமையும் கிருபையும் நிறைந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, நீர் என்னுடையவர், நான் உம்முடையவர். அப்படியே ஆக கடவுது. பூலோகத்தில் நான் புதுப்பித்த இந்த உடன்படிக்கை பரலோகத்திலும் உத்தரிக்கப்படுவதாக. ஆமென். தொடர்ந்து நிறைவு ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, இந்த அருமையான நல்ல ஒரு வாரத்தின் கடைசி வாரத்திலே ஞாயிறு ஆராதனையிலே நாங்கள் பங்கேற்ற ஒவ்வொருவரையும் ஒரு கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுளே, இந்த சிஎஸ்ஐ தூய இம்மானுவேல் ஆலயத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஒன்று கூடி திருமணம் ஒற்றுமையிலும் நல்லுறவிலும் திருச்சபையாய் இணைந்து இந்த பெண்கள் ஆராதனையை ஏறெடுக்க கொடுத்த நல்ல ஒரு கிருபைக்காக நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பெண்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். கடவுளே, அவர்கள் சுகத்திற்காக, பாதுகாப்பிற்காக, பலத்திற்காக,
மன உறுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கடவுளே. இங்கே பங்கேற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருத்தர் குடும்பத்தின் பிள்ளைகளையும் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் கடவுளே. கடவுள் நீர் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்க கடவுள் என்ற உமது வேத சத்திய வசனத்தின் அடிப்படையிலே திருமணமாகி ஒன்றிணைத்த ஒவ்வொருவரையும் நாங்கள் பிரிக்காத வண்ணம் நாங்கள் ஆசீர்வாதத்துடனே இந்த நல்லுறவை நாங்கள் ஒற்றுமையை நாங்கள் பறைசாற்ற நாங்கள் சீர்தூக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. விசேஷமாக இந்த திருச்சபையிலே ஒவ்வொரு குருவனார் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் கடவுளே. பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம், ஞாயிறு பள்ளி, பாடகர் குழு, ஆலயக்குழு, மக்களுக்காக, பேராயர்களுக்காக, மக்கள் படைத்த காணிக்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கடவுளே. மக்கள் படைத்த ஒவ்வொரு காணிக்கையும் நீர் அங்கீகரியும் ஆசிர்வதியும் அது நல்ல முறையில் திருச்சபைக்கென்று பயன்பட கிருபை செய்யும் கடவுளே. இந்த நாள் ஆராதனையை நாங்கள் ஏதோ வந்தோம் கேட்டோம் என்று செல்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அதை சீர்தூக்கி பார்த்து அதை நாங்கள் பின்பற்ற கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கடவுளே. இந்த சத்தியத்தை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். திருமணத்திற்காக ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணமாகியும் குழந்தை வரத்திற்காக காத்திருக்காக ஜெபிக்கிறோம் கடவுளே. ஏற்ற நேரத்திலே கர்ப்பத்தின் கனியை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கடவுளே. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படித்து முடித்து விட்டும் வேலை வாய்ப்பில்லையே என்று ஏங்கிய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். குறித்த நேரத்தில் நல்ல ஒரு வேலையை நீர் அவர்களுக்கு கொடுத்து கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்தார் என்று சாட்சியுள்ள பிள்ளையாக நிற்க கிருபை செய்யும். சிறு பிள்ளைகள், வயதானவர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் பேருபராய் தொற்றும் அது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆலயத்திலே வர முடியாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கடவுளே. அவர்களையும் அது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பேருபராய் தொட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுங்க. இந்த ஆராதனை முதல் இறுதி வரை எங்களோடு கூட இருந்தமைக்காக நாங்கள் நன்றிகளை ஏறடிக்கிறோம். துதி, கனம், மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானுடைய மெய் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக கீர்த்தனை பாடல் 380 மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா என்கிற பாடலை நிறைவு பாடலாக பாடுவோம். எங்கள் துங்க மங்களக்கு மங்களம் சதா, மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா. எங்கள் துங்க மங்கள மங்களம் சதா. அழித்து காத்தவா உலகழித்து படைத்தவா, அழித்து காத்தவா உலகழித்து படைத்தவா. இணையிலா பிதாவும் அங்கு மங்களம் சதா, இணையிலா பிதாவும் அங்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா. எங்கும் மங்களம் சதா. இயேசு நாயகா என் தேச நாயகா, இயேசு நாயகா என் தேச நாயகா. வாசில்லாத சுடலுமக்கு மங்களம் சதா, வாசில்லாத சுடலுமக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா. எங்கள் துக்க மங்களக்கு மங்களம் சதா. ஞானவாரியே திருஞானமாரியே, ஞானமாரியே திருஞானமாரியே. ஆனந்த சுத்தாவியுமக்கு மங்களம் சதா, ஆனந்த சுத்தாவியுமக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா. எங்கள் துங்க மங்களக்கு மங்களம் சதா. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. நாவிடும் இருப்பாராக. சமாதானத்தோடு கூட சென்று வாருங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென். கர்த்ததாமை உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்களுடைய பணிகளையும் பயணங்களையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.